ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஆனி மாதம் பௌர்ணமி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது. நிறைஞ்ச சுபிட்சமான வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமியோட ஆசி அருளும் கிடைக்கிறதுக்கு, வீட்டில் செல்வ கடாட்சம் நிறைந்திருக்கிறதுக்கு பௌர்ணமி நாளில் சில மங்களகரமான பொருட்களை வாங்கலாம். அதே மாதிரி லட்சுமி கடாட்சம் பெருகிறதுக்கும் சில பொருட்களை தானம் செய்யலாம். இந்த ஒரு பதிவில் இரட்டிப்பு பலன்களை பெறுறதுக்காக என்னென்ன பொருட்களை வாங்கலாம், என்னென்ன தானங்கள் செய்யலாம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக பார்க்கலாம். ஒரு மாதம் வரக்கூடிய பௌர்ணமி நாள் நிறைஞ்ச நாளாக தான் கருதப்படுது. இந்த நாளில் சுபகாரியங்கள் செய்ய ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. வீட்டில் பெண் பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது, புதுசாக வீடு மனை வாங்கிறது, இது மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். இல்லை அதுக்கான பேச்சுக்களையும் ஆரம்பிக்கலாம். ஆனி மாதம் பௌர்ணமி இந்த வருஷம் வெள்ளிக்கிழமை வர்றது கூடுதல் சிறப்பு. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்தது, சுக்கிர பகவானுக்கும் உகந்தது. அப்பேற்பட்ட நல்ல நாளில் மகாலட்சுமியோட ஆசையும் அருளும் கிடைக்கிறதுக்கு, வீட்டில் செல்வ கடாட்சம் நிறைஞ்சிருக்கிறதுக்கு என்ன விதமான மங்களகரமான பொருட்களை வாங்கலாம் அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். இப்போ சொல்லக்கூடிய பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளையாவது குறைஞ்சது ஒரு 10 ரூபாய் கொடுத்தாவது வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆனி மாத பௌர்ணமி 2024 வருஷம் வெள்ளிக்கிழமை எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 7:45 மணிக்கு ஆரம்பிக்குது. மறுநாள் காலையில் 7:19 மணிக்கு தான் பௌர்ணமி முடியுது. அதனால் வெள்ளிக்கிழமை நாள் முழுக்க ராகு காலம் யமகண்டம் தவிர மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் இப்போ சொல்லக்கூடிய பொருட்களை நீங்கள் வாங்கி வீட்டில் வைக்கலாம். அதில் முதல் பொருள், ஆனி பௌர்ணமி வெள்ளிக்கிழமையில் வர்றதால மங்களகரமாக மஞ்சள் குங்குமம் வாங்கி நீங்கள் வீட்டில் வைக்கலாம். ஏற்கனவே உங்கள் வீட்டில் மஞ்சள் குங்குமம் இருந்தாலும் பரவாயில்ல, புதுசாக ஒரு 10 ரூபாய்க்காவது மஞ்சள் குங்குமம் வாங்கி வீட்டில் வைங்க. அடுத்ததாக வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியோட அம்சம் இருக்கக்கூடிய நாள். அதனால் மகாலட்சுமியோட அம்சம் இருக்கக்கூடிய கல்லுப்பு வாங்கி வைக்கலாம். பல பேர் வீடுகளில் சோழி வச்சு வணங்கக்கூடிய பழக்கம் இருக்கும். அப்படிப்பட்டவங்க அவங்க வீட்டோட பூஜை அறையில் வச்சு வணங்குறதுக்கு சோழி கூட வாங்கி வைக்கலாம். இந்த 2 பொருட்களையும் மகாலட்சுமி வாசம் செய்யறதால வீட்டில் செல்வம் கொழிக்கும். அது கூடவே நிறைஞ்ச பௌர்ணமி நாளில் புதிய ஆடைகளை வாங்குறது சிறப்பு. அதுவும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு புத்தாடைகள் வாங்குறது வீட்டில் செல்வத்தை மேம்படுத்தும். மகாலட்சுமிக்கு பிடிச்ச நிறம் இளஞ்சிவப்பு, சிவப்பு, அப்புறம் வெண்மை. அதனால் வெள்ளை, சந்தனம், வெளிர் சந்தனம், இது மாதிரி நிறங்களில் நீங்கள் ஆடைகளை வாங்குறது கூடுதல் சிறப்பு. ஒருவேளை உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷம் இருக்குது, சுப நிகழ்ச்சிகள் இருக்குது, அதுக்கு நீங்கள் ட்ரெஸ் எடுக்க போகிறீங்க, ஆடைகள் எடுக்கணும் அப்படின்னா அன்னைய தினம் நீங்கள் கண்டிப்பாக புத்தாடைகள் எடுக்கலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. இது போக இப்போ நம்ம சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாமே உங்களோட விருப்பத்துக்கு ஏற்றது தான். அதாவது வெள்ளிக்கிழமை வீட்டில் செல்வம் பெறுகிறதுக்கு வெள்ளி நாணயம் வாங்குறது ரொம்ப நல்லதான். ஒரு சில பேர் வீடுகளில் மகாலட்சுமி பூஜை நடத்துவாங்க. அதே மாதிரி வெள்ளி அப்படிங்கிற பொருள் மகாலட்சுமி வாசம் செய்கிற ஒரு பொருள். இது வீட்டில் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும். ஒரு சில பேர் வீடுகளில் அவங்க வீட்டோட ஹாலில் ஷோகேஸில் நிறைய பொம்மைகள் வச்சுருப்பாங்க. அந்த வகையில் யானை பொம்மை வாங்கி வைக்கிறது குடும்பத்தில் செல்வ நிலையை மேம்படுத்தும். ஆனி பௌர்ணமி அன்னைக்கு யானை சிலை அப்படின்னா உலோகத்தில் செய்யப்பட்ட யானை பொம்மையை வாங்கி வைக்கலாம். இதனால குடும்பத்தில் வறுமை நீங்கும், மகிழ்ச்சியும் அமைதி நிலவும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச ஒரு 4 பேருக்கு உங்கள் கையால் அன்னதானம் பண்ணுங்க. இப்போ சொல்லக்கூடிய இந்த பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளையாவது வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.